ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரிஃப்ட் ஓ கிளாக். இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்குது டொயோட்டாவோட ஹைலக்ஸ். ஸோ இந்த டொயோட்டாவோட ஹைலக்ஸோட ரோட் ப்ரெசன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். வெஹிக்கிளை இந்த சைட் ப்ரொஃபைலிருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இட்ஸ் லிட்ரலி லுக்கிங் லைக் அ மேமத். ஸோ வெஹிக்கிளில் நீங்கள் ஏறி உட்காரும் போதே இந்த வண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிளான ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறது ஏறி உட்காரும் போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வண்டியை ஜஸ்ட்டு மூவ் பண்ணும்போதே அந்த வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் அண்ட் டிரைவபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு மூவ் பண்ணுறப்பே ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை ஸ்டார்டிங்லேயே ஒரு இம்ப்ரெஷனாக இந்த வண்டி செட் பண்ணுது. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஹைலக்ஸோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே டிஆர்எல் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வரும்போது ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் தான். அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் போகிற வண்டியில் இந்த ஸ்கிட் பிளேட்ஸ். ஸோ இந்த ஸ்கிட் பிளேட்ஸும் கூட ரொம்பவே ஹார்டாக தான் ஆஃபரும் பண்ணுறாங்க. ஆஃப் ரோடிங்லாம் போகிற டைமில் ஏதாச்சும் பம்ப்ஸ் அண்டு ஹிட் ஆகுதுனா கூட ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜென்ரலாகவே எஸ்யூவிஸில் ஸ்கிட் பிளேட்ஸ் அப்படின்றது அதுக்காக தான் ஆடே பண்ணாங்க. பட் நிறையா ஜாக்கடப் ஹேட்ச்பேக்ஸில் ஒரு லுக்குக்காக இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளில் நல்ல ஒரு வைடான ஒரு இன்ஜின் கிரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வண்டிக்கு நல்ல பெட்டர் ஏர் சர்க்குலேஷன் கொடுத்தாலும் கூட வண்டியோட ஸ்டாண்ட்ஸே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது இந்த டொயோட்டாவோட நல்ல ஒரு வைடான இருக்குது இந்த ஒரு இன்ஜின் கிரில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதில் நிறைய ஆஸ்தட்டிக் அப்டேட்ஸ் டீலர்ஷிப்பில் ப்ரொமோஷனுக்காக ஆக்சரிஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேலேயே ஹைலக்ஸ் அப்படின்ற ஒரு நேம் பிளேட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். ஸோ சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது யூ குட் ஏபிள் டு see தட் எவ்வளோ பெரிய வண்டி அப்படின்றது சைட் ப்ரொஃபைலில் ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வண்டியோட டயர்ஸ். ஸோ டயர்ஸ் பார்க்குறப்ப அலாய் வீல் R18 அலாய் வீல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டயர் சைஸ் பார்க்குறப்ப 265/60 R18 அலாய் வீல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ORVM. ஸோ ORVMல பார்க்குறப்ப மிஸ்டோட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா 360 கேமரா ஆஃபர் பண்ணியிருக்கலாம். மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் 360யோட வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மிரர்லேயே ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு இண்டிகேட்டர்ஸும் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரியர் சீட் ஆகட்டும் அண்ட் ஆல்சோ இந்த ஃபுட் ரெஸ்ட் ஆகட்டும் எனக்கு ஏறி உட்காரும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற காரில் இதெல்லாம் கிடையாது. இப்படி ஏறி ஜெய்ஜாண்டிக்காக உட்காடுறோம் அப்படின்றப்ப யாருக்கு தான் அந்த வண்டி பிடிக்காது. ஸோ லெக் ரூம்னு பார்க்குறப்ப இந்த கோட்டை சீட்டை நான் மேக்ஸிமம் இழுத்துருக்கேன். ஸோ மை ஹைட் இஸ் 5.5. ஸோ எனக்கு அடிக்வேட்டான ஒரு லெக் ரூம் இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் மோர் தென் எனஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தை சப்போர்ட் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிராப் ஹேண்டில் வண்டியில் நிறைய இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே யூ கான்ட் ஏபிள் டு see this I guess. ஸோ இந்த கிராப் ஹேண்டில் மல்டிபிள் பிளேசஸில் இருக்குது அப்படிங்கிறனால ஆஃப் ரோடிங் போகிற டைமில் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியர் டோரில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆம் வைக்கிற இடத்துலலாம் இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே டிப்பிக்கலான நம்ம டொயோட்டாவில் பார்க்குற அதே விஷயங்கள் தான். அண்ட் 6 ஸ்பீக்கர்ஸ், தட் இஸ் 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர்ஸோட ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் செப்பரேட்டான ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இந்த ரியர் டோரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட டொயோட்டா ஹைலக்ஸோட ரியர் சைடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரியர் சைடில் ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப் எல்லாமே ஹாலஜனில் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்கோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 435 to 470 லிட்டர்ஸ் இட் கேன் ஏபிள் டு கேரி. அண்ட் வெயிட்னு பார்க்குறப்ப இட் கேன் ஏபிள் டு கேரி அப் டு 430 கிலோஸ் அப்படின்றது தான் இந்த கார்கோவோட கெப்பாசிட்டி. அண்ட் இந்த கார்கோவோட டோரில் 2 சைட்லையுமே நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஸ்டட் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஓப்பன் பண்ணுறப்பையும் சரி, க்ளோஸ் பண்ணுறப்ப யூ கான்ட் ஏபிள் டு ஃபீல் த வெயிட் அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு அட்வான்டேஜ். பார்க் அசிஸ்ட்காக ரிவர்ஸ் கேமரா அண்ட் ஆல்சோ பம்பர்லேயே நம்மளுக்கு 4 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் டிரைவர் சீட் 8-way அட்ஜஸ்டபிள் பவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ டொயோட்டா ஹைலக்ஸோட இன்ஜின் சிசின்னு பார்க்குறப்ப இட்ஸ் 2.8 லிட்டர் 2800 சிசி. பவர் 204 பிஹெச்பி அண்ட் டார்க் 500 Nm ஆஃப் டார்க் அப்படின்றது இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் கார்கோ லக்கேஜ் ஏற்றிட்டு போனாலும் சரி, ஆஃப் ரோடிங் போனாலும் சரி, இது ரொம்ப அமேசிங்காக அந்த டார்க்கை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வெஹிக்கிள் நீங்கள் மூவ் பண்ணும்போதே அந்த இன்ஸ்டன்ட்டான டார்க் டெலிவரியை வெஹிக்கிளை நாங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த ஆன் ரோடிங் கேப்பபிலிட்டிஸ் அதெல்லாம் தாண்டிட்டு ஆஃப் ரோடிங்காக இந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல ஸ்டீரிங்கில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்டு
இதில் ஆஃப் ரோடிங் சம்மந்தங்களாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இட்ஸ் குவைட் டைட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வெஹிக்கிளோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸ்டீரிங்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஆடியோ சிஸ்டமோடது, இன்ஃபோர்டைன்மெண்ட்டோடது அண்ட் ஆல்சோ நம்மளோட மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே. இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. வெஹிக்கிளோட அவுட் சைட் டெம்பரேச்சர், ரேஞ்ச் ஆகட்டும் அண்ட் நெக்ஸ்ட்டில் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் பெர் லிட்டரில் ஸ்டீரிங்கோட பொசிஷன் சென்சாரும் இதில் வந்து இருக்குது. ஸோ டயர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் டேர்ன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷனும் வந்துருக்கும். ஆஃப் ரோடிங் ஆகட்டும் அண்ட் ஆல்சோ வெஹிக்கிள் ஒரு பார்க்கிங்லேருந்து எடுக்கிறப்ப இது நல்ல வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் டிஜிட்டல் ஸ்பீட் இஸ் தேர். ஆட்ப்ளூவோட லெவல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 8.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் நாங்கள் கொஞ்சம் வந்து ரேஷாக வந்து ஓட்டிருக்கோம். மைலேஜ் டெஸ்ட்லாம் கம்மிங் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் வெஹிக்கிளோட இன்ஜினோட ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் வெஹிக்கிளோட ஸ்பீடோமீட்டர் வில் பி ஹியர். அண்ட் இதோட ஆஃப் ரோடிங் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸ் பக்கத்தில் தான் வந்து ஒரு டயல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரியர் வீல் டிரைவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு H4 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் வீல் டிரைவ் 4 வீல் டிரைவுக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது நம்ம ஷிஃப்ட் பண்ணாலே வந்து போதுமானது. நம்மளுக்கு வந்து கிளஸ்டர்லேயே வந்துட்டு 4 வீல் டிரைவ் எங்கேஜ் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து வருது. அண்ட் ஆல்சோ 4 வீல் டிரைவ் லோவும் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ் நீங்கள் லோ எங்கேஜ் பண்ணுறப்போ மட்டும் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப 4 வீல் லோ எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைம் சவுண்டோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சைம் சவுண்டை உங்களால் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாமே எலக்ட்ரானிக்லி எங்கேஜ்டு தான். மேனுவலாக வந்துட்டு மெக்கானிக்கல் லிவர்ஸ் வந்து எதுவும் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆஃப் ரோடிங்னாலே வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் லாக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவங்க ரியருக்கு மட்டும் ரியர் டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் எலக்ட்ரானிக்லி லாக்கிங் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இது வந்துட்டு ஒரு லிமிடெட் ஸ்லிப் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிறனால ஆஃப் ரோடிங் போகிற டைமில் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏஆர்விஎம் வந்துட்டு ஃபுல்லாமே ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நைட் டைமில் ஒரு ப்ளூ ஷேடுக்கு மாறிடும்ன்றனால ரிஃப்ளெக்ஷன் லெவல் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துலேயே வந்துட்டு SOS பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரோட இலுமினேஷன்ஸ் இந்த லைட்டோட இலுமினேஷன்ஸ்க்கு வந்து செலக்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். மேனுவலாக ஆன் பண்ணுறது, டோர் ஓப்பன் பண்ணுறப்ப ஆன் பண்ணுறதுல செலக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஹரிசாண்டலோடது வந்து இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே குட்டியாக வந்து ஒரு கிளாக்கும் வந்து இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இட்ஸ் 20 சென்டிமீட்டர் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்துட்டு இன்னும் வந்து ஒரு பெட்டரான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோடு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன். இதில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஃப் ரோடிங் போகிறக்கு இந்த மாதிரி ஒரு கேப்பபிள் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ எனக்குலாம் இன்ஃபோர்டைன்மெண்ட்டே தேவையே இல்லை, 2 கண்ணாடியே வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தாலும் ஆஃப் ரோடிங் போகிற வெஹிக்கிளில் நம்மளுக்கு வந்து டியூயல் ஜோன் ஏசி வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அதுக்காகவே டொயோட்டாவுக்கு வந்துட்டு ஒரு கூடோஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 2 12 வோல்ட் சாக்கெட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்துட்டு 12 வோல்ட்ஸ் 120 வாட்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு சாக்கெட்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயே வந்துட்டு ஒரு USB சார்ஜரும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஹில் டிசன் கண்ட்ரோலோட ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோலோட மட்டும் நம்ம ஸ்டீரிங்கோட ரைட் சைடில் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைலக்ஸில் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறப்ப நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, அதுவே ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப குயிக்காகவும் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் மேட்டர் வித் 2.8 லிட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு இம்மன்சிவ் ப்ளஷர் வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ட்ரைவ் மோட்ஸும் வந்து 3 ட்ரைவ் மோட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஈகோ, நார்மல் அண்ட் பவர்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரைவ் மோட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதில் வந்து ஸ்போர்ட் மோடும் வந்து இருக்குது. ஸோ சென்ட்ரலாக ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்டோரேஜோடு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் இதில் வந்துட்டு ஏசி 220 வால்ஸில் இருக்க நம்ம எந்த ப்ளக் வேணாலும் கனெக்ட் பண்ணி வெஹிக்கிள் V2Lன்றது EVலாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம். நாங்கள் எங்கள் வண்டியில் இந்த மாதிரி சார்ஜிங் சாக்கெட்ஸ்லேருந்தே சப்ளை வந்து எடுத்துப்போம். 100 வாட்ஸ் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு 2 கப் ஹோல்டர்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றனால யூ கேன் ஸ்டோர் யுவர் கேஜெட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப கீழே வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் என்னடா இந்த க்ளவ் பாக்ஸில் வந்துட்டு கூல்டு க்ளவ் பாக்ஸ்லேயே நாங்கள் ஆஃப் ரோடிங்லாம் போகிறப்ப எனர்ஜி ட்ரிங்க் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். சர்ப்ரைசிங்காக மேலே இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் வந்துட்டு அவங்க கூல்டோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றனால அந்த விஷயமும் இதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சன்ஷேட்ஸ்னு வந்து பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. there is no illumination in it. அண்ட் டிரைவர் சைட்லையும் வந்து பார்க்குறப்ப டிக்கெட் ஹோல்டர்ஸோட வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் மூவிங் ஃபார்வர்டு எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இந்த இடத்துலையும் வேனிட்டி மிரர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் நம்ம எங்கேயுமே இப்போலாம் வந்து ஃபாஸ்டேக் டிக்கெட்ஸ் ஆகட்டும், பார்க்கிங் டிக்கெட்ஸ் ஆகட்டும், இப்போலாம் கேரி பண்ணுறதுன்றதே ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு.
ஸோ இதில் வந்துட்டு சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து இருக்குது. ஸோ ரியர் சீட்ஸில் இருக்க பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் வந்து போடல, அண்ட் ஃப்ரண்டோட கோ டிரைவரோட ஏர் பேக் வந்து டேர்ன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்ற இண்டிகேஷன்ஸும் வந்து வருது. அண்ட் ஏர் பேக்ஸ்னு வந்து பார்க்குறப்ப 7 ஏர் பேக்ஸ் வந்து டொயோட்டா ஹைலக்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் டிரைவரோட நியர் பேக்கோட சேர்த்து. அண்ட் சேஃப்டி பேக்ஸ் வந்துட்டு ஒரு ஹோல் பேக்கேஜாக இருக்குது. ஹில் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி, விஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எக்யூப்டான ஒரு எஸ்யூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் இவ்வளோ ஒரு ப்ரைஸ் ஃப்ரேமில் இருக்க வெஹிக்கிளில் என்னென்ன ஒரு விஷயம்லாம், அதுவும் ப்ராக்டிக்கலான விஷயத்தில் என்னென்னலாம் இன்ஃப்யூஸ் பண்ண முடியுமோ எல்லா வெஹிக்கிளையும் வந்து ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடராகவும் அண்ட் ஹைவே டிரைவிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் எஸ்யூவியை இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதே இதோட ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக நான் வந்து ஹைலைட் வந்து பண்ணுவேன்.